ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேர்மைங்கிற தலைப்பில் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? உமாங்கிற பொண்ணு தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தா. அந்த குடும்பத்தில் அவள் ரொம்ப செல்ல பொண்ணாக வளர்க்கப்பட்டா. அவள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனப்போ அவள் கிளாஸ் ரூமில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னடா இது கிளாஸ் ரூம் கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா, அவள் ஃப்ரெண்ட் ஜோதி ஒரு புது பென் வாங்கியிருக்கா. அந்த பென் வந்து அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த பென்னை வாங்கி உமா எழுதி பார்க்குறா. சூப்பராக இருந்துச்சு. அந்த பென் மேலே அவளுக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ப்ரேயருக்கு போயிடுவாங்க. ப்ரேயருக்கு போனதுக்கப்புறம் உமா கிளாஸ்க்கு வந்து ஜோதி பேக்லேருந்து பென் எடுத்து பார்ப்பா. பென் சூப்பராக இருக்குமா, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். யாரோ கிளாஸ்க்கு வர மாதிரி சத்தம் கேட்குமா. இந்த உமா பொண்ணு அந்த பெண்ணை வந்து தன்னோட பேக்கெட்டில் எடுத்து போட்டுப்பாள். வந்தது யாருன்னா, தீபாங்கிற பொண்ணு தான். அவள் வந்து ஃபீவரில் இருப்பாள். ப்ரேயரில் நிற்க முடியலன்னு அவள் வந்து கிளாஸ்க்கு வந்திருப்பாள். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மேம் வந்து லெசன் எடுப்பாங்க. அப்போ வந்து ஜோதி பெண்ணை காணோன்னு தேடிட்டுருப்பாள். அதுக்கப்புறம் ஜோதி மேம் கிட்ட பெண்ணை காணும்னு சொல்லிவிடுவா. மேம் வந்து ப்ரேயர் அப்போ யார் கிளாஸில் இருந்தா அப்படின்னு கேட்டால், தீபாங்கிற பொண்ணு தான் வந்து எழுந்துச்சு நிற்பா. மேம் அவளை ரொம்ப திட்டிடுவாங்க. அந்த டைமில் உமாவுக்கு வந்து ரொம்பவுமே குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ரொம்பவுமே இந்த பொண்ணு அழுவா. நாளைக்கு நீ பெண் கொண்டு வரலன்னா உன்னை நாளைக்கு ஹெச்எம் கிட்ட நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு வந்து மேம் வந்து வார்னிங் கொடுப்பாங்க. மறுநாள் உமா வந்து நான் தான் பென் எடுத்தேன்னு மேம் கிட்ட சொல்லிவிடுவாள். மேம் வந்து நீ ஏன் எடுத்த அப்படின்னு கேட்குறப்ப, நான் தெரியாமல் எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்வாள். அதுக்கப்புறம் தப்பை ஒத்துக்கிட்டதால் அவளை வந்து மேம் வந்து மன்னிச்சிடுவாங்க. இந்த ஸ்டோரி இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நேர்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நம்மளே வச்சுப்போமே, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் வீட்டுக்கு தெரியாமல், அதை நீங்களே போயிட்டு நான் இது தப்பு தான் பண்ணிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படி தான் சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தனி மரியாதையே வரும், ஒரு நம்பிக்கை வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.